திரு கிஷோர் சார், உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்குது பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சில்? ஒரு பக்கம் திமுகவை தாக்கி பேசியிருப்பதும் அதிமுகவை பற்றி பேசாமல் இருப்பதும் என்ன மாதிரியான கோணத்தை கொடுக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது சார் பேசும்பொழுது முதல்ல அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதிமுக தனித்து விடப்படலை. அதிமுக ஆதாயத்திற்காக செயல்பட்டு இருந்தால், அதாவது அரசியல் ஆதாயம் மட்டுமே பிரதானம் என்று செயல்பட்டு இருந்தால் பாஜகவுடன் பயணித்திருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி என்பதனை தொண்டர்கள் விரும்பாததனால் அதிமுக சுயமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறது. இன்று வரையில் பாஜக என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? கதவு திறந்தே இருக்கிறது, ஜன்னல் திறந்தே இருக்கிறது. இப்போ நேற்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அதிமுகவுக்கான கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். அது தீர்க்கமான முடிவு, வேண்டாம் என்று. பாஜகவிலையும் சிலர் அவங்க வந்தாலும் வேண்டாம் அப்படின்னு தானே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் சொன்னது தவறுன்னு பாஜகலேருந்து யாராவது வந்து சொல்லட்டும், மறுத்து பேசட்டும். பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறாரு வந்துட்டு, நீங்கள் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை பற்றி தவறான ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாராகி சார் சொல்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தவறு என்றால் எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார், செல்வி ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் என்று எதற்காக பிரதமர் மோடி சொல்ல வேண்டும்? நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாநிலங்களில் 17 மாநிலங்களில் நீங்கள் ஆள்றீங்க, இல்லை உங்களோட கூட்டணியோடு நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. எத்தனை மாநிலங்கள் தமிழகத்திற்கு நேராக இருக்கிறது வளர்ச்சியில்? 20 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். நடுவில் இடைப்பட்ட ஒரு 2 ஆண்டுகளை விட்டுருங்க. மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 20 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள். என்ன வளர்ச்சியை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் மத்திய பிரதேசத்தில்? என்ன வளர்ச்சியை நீங்கள் கொடுத்தீர்கள் பிற மாநிலங்கள்? கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர். இன்று வரையில் உங்களால் அதை தணிக்க முடியவில்லை. 56 இன்ச்சு என்று சொல்லக்கூடிய பிரதமர் மணிப்பூர் பக்கம் போகவே இல்லை. மேற்கு வங்கத்தில் சந்தேஷ்கலியில் நடக்கிறது, ஒரு வன்முறை சம்பவம் நடக்கிறதுனா அங்கே செல்ல போகிறேன் என்று சொல்கிறார். அங்கே செல்ல முடியும், மணிப்பூருக்கு செல்ல முடியாதா? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? நம்ம உள்ளபடியே கேட்குறது என்னென்னா, நான் திருமாவளவன் அவர்களுடைய சமுதாய பணியையோ சமூக நீதிக்காக அவருடைய புரட்சி பயணத்தையோ நான் கண்டிப்பாக கேள்வி கேட்க போகிறது. ஆனால் நான் சொல்ல வருவது இங்கே அடித்து கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் என்பதனை மறுக்க முடியாது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் சமீபத்தில் ஒரு மாநாடு நடைபெற்று, பிரம்மாண்டமான மாநாடுன்றதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தி கௌரவித்த பின்னரும் கூட கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பயணித்தும் கூட உங்களால் ஒரு தேர்தல் சமயத்திற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் இயற்கையாக அமைந்து விட்ட கூட்டணின்ட்டு. இயற்கையாக அமைந்து விட்ட கூட்டணி இப்போ கடந்த மாதம் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, மாநாடு நடந்திருக்கு. அங்கே நீங்கள் முதலமைச்சரை அழைத்து நீங்கள் கௌரவித்திருக்கிறீர்கள். இவ்வளவும் நடந்த உங்களால் ஏன் எண்ணிக்கை பகிர்வில் உங்களால் சரியான ஒரு தீர்வை எட்ட முடியவில்லை? இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு அலையன்ஸ் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் தமிழ்நாடு இருந்திருக்கு இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் பொழுது அங்கே கூட உங்களால் அந்த தொகுதி பங்கீட்டை உங்களால் முறையாக எடுத்துகிட்டு போக முடியலையே. இது வரைக்கும் உங்களுக்கு தீர்வு காண முடியலையே. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்று நீங்கள் இழுத்தடித்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களிடம் கெஞ்ச வேண்டுமா? சார், கிஷோர் சார், இப்போது அதாவது முக்கியமாக குறிப்பிட்ட இந்த ஊழல் குறித்தாக இருக்கட்டும், இந்த போதைப்பொருள் விவகாரம் குறித்தாக இருக்கட்டும், அதுபோல் இப்போது சார் சொன்னது போல் பிரதமர் மோடியும் குறிப்பிட்டது போல் இந்த திட்டங்கள் சார்ந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அதற்கு திமுக பதிலும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 2 தரப்பு கருத்துக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது தற்போதைய களம் எப்படி இருக்கிறது? பாஜகவுக்கு ஏதாவது சாதகமான சூழல் நிலவுதா? பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபேஸை பதிவு வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாஜகவுக்கு வேறு என்ன வழி இருக்குது? தமிழக பாஜகவுக்கு வேறு என்ன வழி இருக்குது? சொல்லிக்கொள்ளும்படி ஏதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கா? இல்லை. அவங்களுக்கு ஏதாவது இங்கே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கா? ஒரு கட்சி கட்டமைப்பு என்பது இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. வேறு வழியே கிடையாது. மோடி என்பது பலம் பொருந்திய ஒரு பிரதமர் வேட்பாளர் என்கிற அந்த முகத்தை காண்பித்து தான் அவர்கள் வாக்கு சேகரித்தாக வேண்டும். வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் நான் கலை சார் சொல்கிறத நான் முழுவதுமாக ஆமோதிக்கிறேன். அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருப்பது என்பது அப்பட்டமான இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கள்ள கூட்டணி. இதை எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி ஊழலை பற்றி இவ்வளவு நீட்டி முழங்குகின்ற பிரதமர், ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு பொறுத்த வரைக்கும் அது பார்த்திங்கன்னா சிபிஐ மேல்முறையீட்டில் எவ்ரிடே தினம் நடத்தப்பட வேண்டும், வேகமாக நடத்தப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஆட்சிக்கு 10 ஆண்டுகள் முடிய போகுது. என்ன செய்தீர்கள் அந்த வேகம் எடுப்பதற்கு? அந்த தீர்ப்பு 2017 டிசம்பரில் வந்தது. அதற்கப்புறம் நீங்கள் அந்த விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு, நீதிமன்றத்தில் அதை விரைவில் முடிப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அண்டு முக்கியமாக நம்ம பிரதமரை பார்த்து கேட்கக்கூடியது, நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னா அஜித் பவாரை எப்படி நீங்கள் 2 வாரத்தில், அது எப்படிங்க 2 வாரத்தில் ஒருத்தர் உத்தமர் ஆவார்? 2 வாரம் முன்னாடி மத்திய பிரதேசத்தில் பேசுகிறாரு. மத்திய பிரதேசத்தில் பேசும்பொழுது பல ஆயிரம் கோடி ஊழல் செய்தவர் அஜித் பவார் என்று சொல்கிறார்.
பல்லாயிரம் கோடி ஊழல் செய்த அஜித் பவார் 2 வாரத்தில் துணை முதலமைச்சர் ஆவாரா? அப்போ அவர் சுத்தமாகி விட்டாரா? அதே மாதிரி அசோக் சவான், ஏன்னா இவர்கள் தேசபக்தர்கள் என்று சொல்லி கொண்டு திரிகிறார்கள். நான் கேட்குறேன், பாரத் மாதா கி ஜெயின் கத்துறீங்களே, அந்த அசோக் சவான் மீதான குற்றச்சாட்டு என்ன? கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களுடைய மனைவி, அதாவது விதவைகள், அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிலத்தில் ஊழல் செய்தார், பல 100 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அப்படின்றது குற்றச்சாட்டு. அதாவது இராணுவ வீரர்களுடைய விதவைகள், அவங்களுடைய நிலத்தை கூட அபகரித்து கொண்ட அயோக்கியர் அப்படின்றது தான் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு. ஒரே வாரத்தில் அவரை நீங்கள் எம்பி ஆக்குறீங்க, மாநிலங்களவை எம்பி ஆக்குறீங்க, பாஜகவில் இணைத்து கொண்டு. அப்போ அவர் செய்த ஊழல் இல்லை என்று ஆகிவிடுமா? நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா? அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் நான் முன்வைக்கிறேன். இந்த போதை பிரச்சனை தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கஞ்சா 1.0, 2.0, 3.0 என்று இவர்கள் சைலேந்திர பாபு இருந்த பொழுது எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாங்க? என்ன நடந்தது? நாம் அப்பொழுதுலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க வந்து இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசிட்டே வராரு. சொல்றீங்க, நான் என்ன கேட்கிறேன், அதை விட நான் முடிச்சிருந்தேன். அரசியல் கட்சியாக திமுக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது இந்த குற்றச்சாட்டு வரும்பொழுது, அதுவும் தொடர்ந்து அவர் பல முக்கிய புள்ளிகளுடன் அவர் இருப்பது போன்ற காட்சிகளும், அவர் பல விஷயங்களுக்கு ஃபண்டு பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, அதற்கான பதில் சொல்ல வேண்டிய, விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்தில் திமுக இருக்கிறது. இல்லைன்னு நான் மறுக்கலை. விடுதலை சிறுத்தைகள் ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் தெரியல, என்ன எஃப்ஐஆரில் அவர் பேர் இடம்பெறலை, ஆனாலும் எடுக்கிறாங்க, ஓகே. ஆனால் நான் மத்திய அரசாங்கத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்ற இந்த பொருள் 50 கிலோ என்ன கைப்பற்றியிருக்காங்க, அது ஒரு ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் நீங்கள் கைப்பற்றினது டெல்லியில். நீங்கள் இதுவரையில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை நீங்கள் கொடுக்கல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்க, பெயர் சொல்ல விரும்பாத சில அதிகாரிகள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள், சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதை 45 முறை 35 முறையோ 45 முறையோ இத்தனை முறை இவர்கள் வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்போ இது எந்த வாயிலாக எடுத்து சென்றார்கள், யார் அதற்கு? இப்போ டெல்லியில் பிடிச்சிருக்காங்கன்னு வைங்க, டெல்லி வழியாகவே 35 வாட்டி 45 வாட்டி எடுத்துகிட்டு போனாங்களா? எடுத்துகிட்டு போனாங்கன்னாக்கா டெல்லி காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது, உள்துறையுடைய நேரடி பார்வையில் இருக்குது. இப்போ அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களா? இது கேள்வி. நாடு முழுக்க இது ஒரு ஆர்டிஐல கேட்கப்பட்ட இந்த விஷயத்துல 77,000 கேஜி ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது, காணாமல் போய்விட்டதுன்றாங்க. அது என்ன பெருமானம்? அது நீங்கள் உத்தேச பெருமானம்னு வச்சிங்கன்னா கூட, ஒரு மதிப்பீடு வச்சிங்கன்னா கூட 5 லட்சம் கோடி. இல்லை, இந்த விஷயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதா இப்போ சொன்னீங்க இல்லையா? பட் அவர் 3 வருஷமா இப்போ பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது, தற்போது பிரதமர் பேசினது தான் பேசு பொருளாயிருச்சோ? அப்போ இங்கே பிரதமர் பேச்சு தான் கவனிக்கப்படுதுன்ற ஒரு பிரதமர் பேசுவதுன்றது, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த திமுக செய்கின்ற ஊழலுக்கெல்லாம் நீங்கள் இது நடவடிக்கை எடுத்திருக்க முடியாதா? நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன் நீங்கள் இவ்வளோ ரெய்டு நடத்தினீங்களே, மணல் கொள்ளை குறித்து நீங்கள் ரெய்டு நடத்தினீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பெருசாக அதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, பாஜக உண்மையிலேயே திமுக சார்ந்த ஊழல்களை எல்லாம் தட்டி கேட்கின்ற இடத்தில் இருக்கிறது என்று சொல்லப் போகிறீர்கள் என்றால், 10 ஆண்டுகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். அதே குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்து தான் நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்தீங்க. ஸ்பெக்ட்ரத்தில் ஊழல், நிலக்கரியில் ஊழல், இதையெல்லாம் சொல்லி தானே வந்தீங்க. இந்த வழக்குகள்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் சொல்கிறேன், நீங்கள் அவர்களுடன் ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறீர்கள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீர்கள்.